ஹாய் ஆல், நான் உங்க தனுஷிக். ஸோ என்ன எல்லாருமே ஒரு 1.5 இயர்ஸா நீ நான் காதல அஞ்சலி அப்படிங்கிற கேரக்டர்ல பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் அஞ்சலி ரொம்ப பிடிக்கும், அஞ்சலிக்கு நிறைய சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தீங்க. பட் இதுக்கு மேல நான் அஞ்சலியா நீ நான் காதல்ல வர முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். என்னன்னா சில பல தவிர்க்க முடியாத காரணங்களால எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கண்டினியூ பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேன். பட் எனிவே இந்த அமேசிங்கான ப்ராஜெக்ட்ல நிறைய மெமரிஸ் அண்ட் நிறைய லவ் மூமெண்ட்ஸ் வந்து என் லைஃப்ல எனக்கு கிடைச்சிருக்கு. ஒரு பிக் பிரேக்கிங்கான அப்டேட்டோட தாங்க வந்திருக்கேன். எஸ், என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது விஜய் டிவில நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு சீரியல் தான் நீ நான் காதல். அதுல ஒரு மேஜரான ரீப்ளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஞ்சலி கதாபாத்திரத்துல ரொம்ப ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருந்த நம்ம தனுஷிக் அவங்க தான் ரொம்ப அழகா பண்ணிட்டு இருந்தாங்க. உண்மையாவே அவங்க அவ்வளோ ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க அந்த ரோலை. ஸோ அவங்க வந்து குவிட் பண்ணுறாங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. அதுக்கான வீடியோவையும் அவங்க வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்னோட தனிப்பட்ட காரணங்களால் நான் இந்த சீரியல் விட்டு விலகிறேன் அப்படின்னும், வேற எந்த காரணமும் கிடையாது, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னும், அவங்க கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உண்மையாகவே நம்ம அஞ்சலியை மிஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு, நல்லா போயிட்டு இருந்த சீரியல் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி, அது அவங்களோட பர்சனல். ஸோ இப்போ அஞ்சலியா யார் புது அஞ்சலி வர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு அவங்கள ரீப்ளேஸ் பண்ணி ஆக்டர் ஸ்வேதா தான் வர போறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்க சொல்லுங்க, யாரெல்லாம் ஆக்ட்ரஸ் தனுஷிக் அதாவது பழைய அஞ்சலியை மிஸ் பண்ண போறீங்க? ஸோ இவங்களுக்கு பதிலாக வேற யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.